நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கலந்து செல்கிறோம். ரோமர் புத்தகம் 1 அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். அவர்கள் சகலவித அநியாயத்தினும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூடுகளுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் திராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் உண்மை குறித்து அறிய வேண்டிய அறிவுக்கு ஏற்ற பிரகாரமாக கர்த்தரே எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மறைந்து உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தி கர்த்தாவே, நீர் எங்கள் பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படவும் நாங்கள் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் நின்று உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தவும் கர்த்தரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து நீர் உங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தி வரும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையை நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை வணங்குகிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறதான தலைப்பு சத்திய தேவனுடன் ஐக்கியப்படு. சத்திய தேவனுடன் ஐக்கியப்படு என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ரோமர் புத்தகம் 1 அதிகாரத்தில் நம்ம ஒரு சில பகுதியை வாசிட்டு போனோம். அப்ப இங்க வாசிட்டு போன கருத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, திருப்பி ஒரு அந்த வசனத்தை ஒவ்வொன்றா வாசிக்கிற நேரம் எல்லாரும் முதல் செவி கொடுத்து கேளுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். திருப்பி ஒரு வாசிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் அநியாயம் வேசித்தனம் துரோகம் பொருளாசை குரோதம் நிறையப்பட்டு பொறாமை கொலை வாக்குவாதம் வஞ்சகம் வன்மம் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறது அவதூறு பண்ணுகிற காரியம் தேவ பகைஞர் திராகிருதம் பண்ணுகிறவர்கள் அகந்தை வீம்பு பிடிச்சு ஆடுறது பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறது பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது உணர்வில்லை உடன்படிக்கைகளை அதாவது ஒப்பந்தத்தை மீறுகிறது சுபாவ அன்பு இல்ல இணங்காதவர்கள் இரக்கமில்லாத காரியம். நல்ல கவனி. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுதும் இருக்கிறதான்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. இப்பொழுதும் இருக்கிறதுன்னா, இப்ப நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், அதுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம், சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம். இப்பயும் நம்ம கிட்ட இந்த மாதிரியான காரியங்கள் இருக்குது அப்படின்னா தானே நான் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 28வது வசனம் சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க. இப்ப தேவன் என்று நமஸ்கரிக்கக்கூடிய நம்ம கிட்ட இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இப்பயும் இருக்குதுன்னா, நல்ல கவனிங்க, இப்பயும் இருக்குதுன்னா அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா, இல்ல தகாதவைகளை செய்யும்படி தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. இதான் இப்ப இன்னைக்கு நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். எப்படின்னு பாத்தீங்க, நல்ல கவனிங்க. சானே இப்ப அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. சானே அநியாயம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறது. ஆண்டவர் எதை செய்ய வேணாம்னு சொல்றாரோ அதை மீறி செய்யும் போது அநியாயக்காரர்களாக நாங்க என்ன பண்ணிடுறோம், நாங்க மாறி விடுகிறோம். சானே அப்ப இப்பயும் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொல்றாரு, எப்படி பிள்ளைகளே உங்கள் சொந்த பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யுங்க, கீழ்படிச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க பெற்றாருக்கு கீழ்படுகிறவர்களாக இன்றைக்கும் இதுக்குள்ள இருக்கிற நீங்க எல்லாரும் இருக்கிறீங்களா அப்படின்னு உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பேர் பெற்றாருக்கு நீங்க கீழ்படிச்சிருக்கிறீங்க? இல்ல பெற்றோர்கள் உங்களை கூப்பிட்டு ஏதாவது சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு நீங்க எத்தனை பதில்கள் பேசுறீங்க, எவ்வளவு காரியங்களை செய்றீங்க, உங்க வீட்டுகளில் எத்தனை விளையாட்டுகளை நீங்க விளையாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க உங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தானே நீங்க பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்படியாம இருக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்க தேவனால் அதாவது கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னா, அப்படி ஞானஸ்நானத்தை எடுத்து நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்று தேவ சமூகத்துல கூடி அவருடைய ராத்திரி போஜன பந்தியிலையும் கலந்து கொள்கிறது மிகப்பெரிய கேடான விஷயமா மாறிடும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்பயும் இருக்குன்னா அப்படின்னா நீங்க எல்லாரும் எப்படி கர்த்தருக்கு கீழ்படுகிறீங்க, அந்த மாதிரி உங்க பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செஞ்சாகணும், கீழ்படியவே.
சானே அதே மாதிரி மனைவிமார்கள் தங்களுடைய புருஷருக்கு எப்படி கீழ்ப்படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு எப்படி பயப்படுறோமோ அதே மாதிரியான பயத்தை தன்னுடைய புருஷனுக்கு என்ன செய்யணும், நீங்க கொடுக்கணும்னு சொல்லி. இப்பயும் நீங்க அதை செய்யாம சானே நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க உங்களுடைய காரியங்களை பண்ணிக்கிட்டு வீட்டுல உங்களுடைய என்ன சொல்றது வந்து நீங்க உங்களுடைய நிலையில இருந்துக்கிட்டு அதர்மமான காரியங்களை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய கணவனை துஷ்பிரயோகம் பண்றீங்க. உங்களுடைய கணவனை நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா நீங்க உங்களை மதிக்காம விட்டுறீங்க. அப்படி மதிக்காம விடுகிற அந்த ஸ்தானத்துல உங்களுடைய நிலைமை இப்ப நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க கேடான சிந்தைக்கு ஒப்புவிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறீங்கிறத நீங்க என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்ப புருஷனானவன் தன்னுடைய மனைவிகளை என்ன பண்ணணுமா, அன்பு கூறணும். நீங்க சரியான முறையில அன்பு கூறாம நல்ல கவனிங்க சானே. நீங்க அதை சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது, இந்த வாழ்க்கை நம்ம எப்படியா 4 பேர் பாக்குற பிரகாரமா நான் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா நல்லா கவனிங்க, நிச்சயமாகவே நீங்க கேடான சிந்திக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில தான் இப்பயும் இருக்கிறீங்கன்றதை நீங்க மறந்துடக்கூடாது சானே. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம வர்ற விஷயம், நல்லா கவனிங்க சானே. அப்ப இன்னைக்கு கவனிங்க, சபைக்குள்ள இருக்கக்கூடியதான சகோதரர்களையும் சகோதரிகளையும் தேவன் தன்னுடைய தன்னுடைய தலையோடு கூட இணைச்சு வச்சிருக்கிறார். சரீரத்தோடு என்ன செஞ்சுக்கிறார், இணைச்சு வச்சிருக்கிறார். ஆனா நல்ல கவனிங்க, நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புறங்கூறி தெரியுது. நல்ல கவனிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றோம், புறங்கூறிக்கிட்டு தெரியும். இந்த புறங்கூறுதல் இப்பொழுதும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அங்க இங்கேயும் மாறி மாறி நம்ம பேசிக்கிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க, நீங்க உங்க கையாலேயும் உங்க விரலாலேயும் உங்க கண்ணை என்ன செஞ்சீங்க, குத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். இந்த புறங்குற வேலை என்ன பண்ணிக்கலாம், எப்ப செஞ்சிருக்கலாம், முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். இப்ப ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தேவன் என்று ஆராதிக்க வந்ததுக்கு பிறகு ஒரே சரீரத்தோடு ஒரே தலையோட இணைக்கப்பட்ட ஒரு சரீரம் அவயவங்களாக இருக்கிறபடினால நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப இந்த கைக்கு விரோதமா செயல்படாது, இந்த விரல் என் கண்ணுக்கு விரோதமா செயல்படாது. அப்ப ஆகவே நாங்க எங்களுக்குள்ள இந்த புறங்கூறுறது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்றது, புறங்கூறுறது, இந்த மாதிரி வேலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது உங்ககிட்ட இருக்குதுன்னா நல்லா கவனிங்க, இப்பயும் நீங்க கேடான சிந்தைக்கு தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில தான் செய்யப்பட்டிருக்கிறீங்க, இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க சானே. அடுத்து பாருங்க, வேசித்தனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்கள், இதை செய்யக்கூடாது. பிள்ளைகள் வந்து நீங்க வாலிப காலங்களில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும். நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது டெனிம் ட்ரவுசர் அடிச்சுக்கிட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு சும்மா அப்படி இடுப்பு தெரிய சுத்தி தெரியுறீங்க. இந்த மாதிரி வேலைகள் நீங்க எங்க செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். ரட்சிப்பு பெற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக ஆண்கள் பெண்களுடைய பெண்கள் என்ன செய்யணும், உடுத்த வேண்டும். பெண்களுடைய உடுப்பை பெண்கள் உடுத்தணும், ஆண்களுடைய உடுப்பை ஆண்கள் உடுத்தணும். அப்ப மாறி நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்ப வெளிநாடுகள் அங்க அப்படி இங்க அப்படி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சானே. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு கேட்கப்படுறதான கேள்வி. இது கேட்ட பிரகாரமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும் சானே. அது மட்டும் இல்லாம நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெளியில போகும்பொழுது உங்களுக்கு நிறைய புது ஜொப்புகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார், உண்மையில ஜொப் கொடுப்பார், எல்லாமே இல்லை. இப்படிலாம் கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி நீங்க உங்களை உதட்டுல சாய அடிச்சுக்கிட்டு தேவையில்லாத மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் நீங்க பண்ணிக்கிட்டு திரிறீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இயேசபேல் அம்மையார் வந்து தன்னுடைய கண்களுக்கு எல்லாம் மை பூசி சானே, உதட்டுக்கு சாயம் எல்லாம் பூசி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி அது விபச்சாரின்னு பேர் எடுத்ததான ஒரு மனுஷன். ஆகவே அந்த கொள்கைகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இப்பயும் நீங்க கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலைமையில தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் உங்க வாழ்க்கையில. சரி, இப்ப பொறாமை, இது மோசகரமான காரியம். இந்த பொறாமை முதல் எங்க எலுமிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் 4ஆம் அதிகாரத்துல காயினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதுதான் இந்த பொறாமை என்றது. சரி, அப்ப இந்த பொறாமை உங்களுக்குள்ளே இப்பொழுது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க யாருக்காவது இங்க சபையில வந்து யாருக்கும் முதலிடம், 2வது இடம், 3வது இடம்னு கிடையவே கிடையாது. சபையில 2வது இடம், 3வது இடம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. சபையில நம்ம எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே சகோதரிகளாக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில உயர்வு தாழ்வுலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஆகவே இந்த இடத்துல நம்ம சபைக்குள்ள கூடி வரும் பொழுது நல்லா கவனிங்க. முதல் நிறைய பேர் இங்க வராத பொழுது நான் நிறைய பேசி முடிச்சுட்டேன், இப்ப மறுபடியும் அதை பேசுறேன். நல்லா கவனிங்க, சபைக்குள்ள வரும் பொழுது இங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமே மச்சான் இதெல்லாம் எந்த விதமான உறவு முறையும் சபைக்குள்ள இருக்க முடியாது. சபை கூடுதலுக்குள்ள நம்ம வந்துட்டா இங்க நாங்க எல்லாரும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவுமா இருக்கிறோம். இதே நிலைமை தான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போன பிற்பாடு நடக்க போகுது. அங்க போயிட்டு மனைவி அப்ப புருஷன் என்ன செய்யலாம், எங்களால பேசிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் அந்த அவருடைய பரலோகத்தில் செய்யப்படுகிற அந்த காரியத்தை தான் இந்த பூலோகத்துல செய்து கொள்ளும்படியாக கத்திரங்களை ஜெபிக்கவும் சொல்றாரு. அப்ப சபைக்குள்ள வந்தோடனே சகோதரத்துவம் மிக முக்கியம் என்பது பேணப்பட கடவுது. நல்ல கவனிங்க, சகோதரத்துவம் பேணப்பட கடவுது. இங்க வந்துட்டு இதுக்குள்ள வந்து நுழைஞ்சோடனே நம்ம எந்த சூழ்நிலையிலையும் இங்க எங்களுடைய உறவு முறைகளை நம்ம பாராட்ட
கூடாது. நல்ல கவனிங்க. இங்க வேதம் என்ன ஒழுங்குமுறையா பேசப்படுகிறதோ, வேதத்தின் மூலமாக எங்களுக்கு சத்தியங்கள் எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, அதன் பிரகாரமாக எங்கள் எல்லாருடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டி எழுப்பப்பட வேண்டும். இங்க யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, நானும் உயர்ந்தவர்கள் கிடையாது. நல்ல கவனிங்க. எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக காலத்தை கொடுத்துதான் நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு முன்னாடி நாங்களாம் பெரிய பெரிய ஆக்கள்லாம் இங்க கிடையவே கிடையாது. நீங்களும் வேதத்தை கற்றுக்கொண்டா இங்க உட்காந்து நீங்க பிரசங்கிக்கலாம். நான் அங்க உட்காந்து என்ன செய்வேன்? பிரசங்கத்தை என்ன செய்வேன்? நான் கேட்பேன். ரைட், அவ்வளவுதான். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வந்து இங்க இந்த மத சபைகள்ல மாதிரியான விளையாட்டுலாம் இங்க இல்ல. மத சபைகள்ல வந்து தேவையில்லாத விளையாட்டு காட்டுவாங்க. பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், நடு பாஸ்டர், தொங்க பாஸ்டர் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இங்க இல்ல. இங்க வந்து எந்த உயர்வும் கிடையவே கிடையாது. அதான் யாருக்கும் கிடையாது. எல்லாரும் ஒரே சகோதரர்கள், ஒரே சகோதரிகளாக நாங்கள் என்ன செய்யப்பட்டோம் இருக்கணும். அப்ப இதுக்குள்ள பொறாமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பொறாமை எனக்குள்ள இப்பொழுதும் இருக்குதுன்னா நல்ல கவனிங்க. இப்பொழுது நான் மற்றவர்களை குறித்து பொறாமப்படுறேன். சரிதானே? அது எனக்கு வர வேண்டியது அவங்களுக்கு போயிடுச்சு, எனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அப்படியா அப்படியா என்ன கணக்கெடுக்கல அரசியல் சரி நினைப்புல உங்களுக்கு பொறாமை என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வருதுன்னா நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை காது நல்லா தீட்டிட்டு சத்தமா நல்லா சத்தத்தை கேட்டுக்கொள்ளுங்க. இப்பயும் நீங்க கேடான சிந்தைக்கு தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ தவிர நீங்க தேவனுடைய சபைக்குள்ள நீங்க என்ன செய்யல இல்லன்றது மிக தெளிவா இல்லையா? வசனம் பேசுறது நான் பேசல. நல்லா கவனிங்க. அடுத்து இப்ப பொறாமை கிடைச்சது வாக்குவாதம். பாருங்க, தேவையில்லாததுக்கு நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா அர்த்தமற்ற ரீதியில சண்டை பிடிக்கும். வாக்குவாதம் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அது வாய்க்கு வாய் அடிக்கிறது. வாய்க்கு வாய் அடிச்சு வாக்குவாதம் பண்ணி கடைசியில் கை கலப்பா மாறிடும் இல்லையா? கொஞ்சம் பாருங்க. முதல்ல வாயில அடிச்சுக்கிறது, அப்புறம் என்ன செய்யுது? கையில அடிச்சுக்கிறது. பெரிய மோசகரமான வேலை. இந்த வாக்குவாதம் என்றது இப்பயும் சபைக்குள்ள இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் கவனமா கேட்கணும். கால் கொடுத்து உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் இதெல்லாம். அதானே, நான் இதை உங்களுக்கு பட்டி கொடுக்கலன்னா நீங்களா உண்மையிலே எனக்கு தான் படிச்சு வந்து காய்ச்சணும். தானே, உங்க நிறைய வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குள்ளேயும் வந்து தேவையில்லாம வாக்குவாதம் பண்றீங்க. தானே, எதுக்கு வாக்குவாதம் பண்றதுன்னு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்குன்னா நீங்க இன்னும் கர்த்தருடைய பந்திக்கு தயார் நிலைமையில நீங்க இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் சாரி, எல்லாரும் பெரியவர்கள் எல்லாருமே நீங்க விளக்கமா விளங்கிக்கிறீங்க. நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, எதுக்கும் வாக்குவாதம் பண்ணாம. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எத்தனை கேள்விகளை அவரை பார்த்து கேட்ட பொழுதும் அவர் மௌனமாகவே தான் இருந்தார். அவர் எந்த கேள்விக்கு தேவையில்லாத பதிலெல்லாம் அவர் என்ன செய்ய போகவில்லை, அவர் கொடுக்க போகவில்லை. யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ண நான் பாவமே செய்யறேன், என்னை பாவின்னு சொல்லி சிறுவிழா அடிக்க போறீங்கன்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டு அவர் என்ன செய்யல, தேவையில்லாத வேலைகள் எதுவுமே பண்ணவே இல்லை. அவர் மௌனமாகவே இருந்தார். தானே, அது போல கர்த்தர் எங்களையும் நாங்க ஒண்ணு பெற்றுக்கொள்ளும் மருந்து நீடிய பொறுமை உள்ளவங்க என்ன செய்யணுமா இருக்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணுறவர்களாக இன்னைக்கு நம்ம இருப்போம்னா நிச்சயமா கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இல்லை. அவரால் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், இருக்கிறோம். அடுத்து வஞ்சகம். என்னது வஞ்சகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் ஊராம் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உங்களுக்கு பேசுற புரியுதா? உங்களுக்கு வந்து இங்கே நம்ம யாரா இருக்கிறோம்? சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறோம். சகோதரன் தன் சகோதரனுக்கு எதையாவது மறைப்பானா? தன் சகோதரி தன் சகோதரிக்கு எதையாவது மறைப்பாளா? நல்ல கவனிங்க. நீங்க ஒண்ணுக்கு சொல்லி புத்தகத்து 4ஆம் அதிகாரத்தை திரும்பி பாத்தீங்கன்னா அங்க சொல்ற ஆண்டு சொல்லும் பாருங்க, வந்து உங்களை அழைச்சது வந்து கர்த்தர் சாதாரணமான விஷயத்துக்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார். சரிதானே? அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்றார். தானே? அப்ப கேட்பாங்க, இந்த விஷயத்தில் நீங்க ஒருவன் என்ன செய்யக்கூடாது? வாசிங்க. உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஜெப டைம் போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. ஜெபங்கள் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும். நீங்க ஜெபத்துல கூடி வரலாம். ஜெபத்துல கூடி வந்து ஒவ்வொரு சகோதரிகளும் நீங்க வந்து என்ன பண்ணி சகோதரிகள் எல்லாம் கூடி வந்து வந்திருக்க நேரத்துல நீங்க நிறைய விஷயத்தை மறைச்சிக்கிறது. உங்களோட உள்ளத்துல நிறைய விஷயத்தை என்ன செய்யறது, மறைச்சிக்கிறது. ஓப்பன் பண்ணு. மறைச்ச உடனே என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் வேஸ்டா போயிடும். நல்லா கவனிங்க. சகோதரர்கள் கூடி வரும் பொழுது அவங்களும் அப்படிதான். அவங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை எல்லாம் சொல்லணும். அவங்க எனக்கு இந்த மாதிரியான பலவீனத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த பலவீனத்தில் ஒரு விடுதலை வேணும். நல்லா கவனிங்க. அப்ப இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லி நாங்க எங்களை பத்தி சொல்லணும். எங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும். இப்ப இங்க இருக்கிறது எல்லாம் பிரச்சனை தான். இங்க எத்தனை விதமான பிரச்சனை? 23 பிரச்சனை இருக்குது ஒரு மனுஷனுக்குள்ள. இந்த 23 பிரச்சனையையும் உங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்ககிட்ட இருக்குதுன்னா தயவு செஞ்சு உங்க சகோதரிகளுக்குள்ள பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொண்டு, ஐயோ சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்குது, எனக்கு இதை விட்டு மீள முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரிதானே? இந்த 23 விஷயத்துல ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா நிச்சயமா நீங்க பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டீங்க, அடைய மாட்டீங்க. நல்லா கவனிங்க. நீங்க அநியாயமா இதுக்குள்ளேயே நான் பெரிய பூமி இருக்கேன்.
சரிதானே? அப்ப ஆகையினால பரலோகத்துக்கு நீங்க போகணுமா இருந்தா ஒரு பிரச்சனை கூட உங்க வாழ்க்கை சொல்லுவோம். நீங்க இதுல ஒரு விஷயத்தையும் கத்திற்கு முடியல உங்க சகோதரருக்கு முன்பதாக என்ன செய்யணும்? நம்ம மறைக்க கூடாது. நம்ம சொல்லணும், எனக்கு இது பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார், நான் என்ன செய்வேன், எனக்கு இருக்கிற பிரச்சனையை என் நண்பர்கிட்ட சொல்லுவேன். நான் சொல்லுவேன், பாஸ்டர் பிரதர் இது ஒரு விஷயம் இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இது மிக முக்கியம். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் வச்சுக்கிறாங்கன்னா அந்த ஊழியக்காரர்கிட்ட மறைக்காம உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க. இப்படிதான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ரோட்ல போகும்போது எனக்கு என்னன்னு தெரியல, சீட்டா பார்க்க தோணுது அப்படின்னு என்ன செய்யணும்? நீங்க சொல்லணும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சாரி. ஐயோ என்னோட முந்தைய ஒருத்தர் சொல்லுவான், ஐயோ பாஸ்டர் இந்த டெய்லி ட்ரௌசர் உடுத்தி போனா எனக்கு போசுன்னு வரும் அப்படிமா. பிள்ளைக்கு உடுத்தி போனாங்க, அவருக்கு டென்ஷன் ஆகிடுவானா. நீ டென்ஷன் உனக்கு இருக்கிறது இச்சேடான்னு சொல்லி அவனுக்கு என்ன செஞ்சாங்க, நான் கற்றுக் கொடுத்து அவனுக்கு திருப்பி அது பிறகு நான் அவனை கடவுள் நடத்தி கொண்டு போனேன். நல்லா கவனிங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுல எல்லா பிரச்சனைகளையும் கட்டாயம் சொல்ல வேண்டும். சாரி. அப்ப இந்த பகுதிகளை நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு முடிஞ்சா இப்ப நானே தான் பேனர்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்கேன். இந்த 23 விஷயத்தை நீங்க கட்டாயம் ஒரு பேனர் மாதிரி அடிச்சு போட்டுறணும் வீட்டுல. அப்பதான் உங்களுக்கு புரியும். எனக்கு ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், இதுல இன்னைக்கு எனக்கு இந்த விஷயத்தை எது நான் எனக்கு கிரேஸ் வச்சு நீங்க பார்க்கணும். சார் நல்லா கவனிங்க. சரிதானே? அப்ப இந்த என்ன சொல்றது, இந்த பொறாமை என்பது படுமோசகரமானது. அது மாதிரி வஞ்சகமும் அதே மாதிரி. சரி, நாங்க இதுக்குள்ள பிரிவினைகளை என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது. இப்ப என்னுடைய சகோதரர்கள் கூடி வந்துக்கிறாங்க அப்படின்னா நான் கோழி அடிச்சு சாப்பிட்டுட்டு அவருக்கு எண்ணத்தை கொடுக்கக்கூடாது, வாழைக்காய் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒன்னா உட்காந்து நாங்கள் என்ன செய்யணும், சாப்பிடணும். நல்லா கவனிங்க. சிலர் பாருங்க, எங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யறதுக்காக சில வர ஊழியக்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சமைப்போம். சமைச்சிட்டு என்ன செய்வோம், அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காது சாப்பிட. இங்கே வரவே நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சிலது வெளில வரவங்களுக்கு கிடைக்காது. சரி, அப்போ அவங்க கொஞ்சம் புதுவிதமாக சமைச்சு கொடுக்கணும், வேணும் அவங்களை தனிமைப்படுத்தி கொண்டு போய் சாப்பிட கொடுப்போம். ஆனால் அன்றைக்கு உங்களை யாரையும் நாங்கள் மறக்காம என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள் கூடி வரனால அவங்களுக்கும் தேவையான சாப்பாடு நாங்கள் சரியான முறையில் செய்வோம், நம்ம கொடுப்போம். நல்லா கவனிங்க. இப்படி நாங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கும் எந்த விதமான குறைவு, எந்த விதமான கூடுதலா இல்லாட்டி யாருக்கும் உயர்வு தாழ்வு இதெல்லாம் பார்க்கவே கூடாது எங்கள் வாழ்க்கையில். நல்லா கவனிங்க. நாங்கள் போயிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றோம், அது உயர்வாக போய் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சார் நம்ம சாப்பிட போலீஸ் சொல்லி அவங்க ஏகப்பட்ட மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே வரும்போது ஒரு நாட்டுக்கோழி ஆட்டி கூட்டம் அவங்க கொஞ்சம் பிரியமா இருக்கும். எல்லாரும் நாட்டுக்கோழி அடிக்க போனால் ஏற்கனவே முடி கூட என்ன செய்யாது, மிச்சம் இருக்காது. சார் அப்போ அதனால சில விஷயங்களுக்காக அப்படி போகிறது. மற்றபடி நாங்கள் யாரும் உயர்த்தப்பட்டவங்களோ தாழ்த்தப்பட்டவங்களோ அப்படின்னு நாங்கள் என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஆகவே வஞ்சகம் என்றது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது சார். நல்லா கவனிச்சுக்கணும் சார். இப்போ இங்கே இருக்கிற இந்த பாயில் உட்காரணும், எல்லாரும் இந்த பாயில் உட்காந்துடணும் சார். இப்போ இங்கே இருக்கிற கிளாஸ் தண்ணி குடிக்கணும், நீங்கள் எல்லாரும் ஒரே கப்பில் தான் பானம் பண்ணுறீங்க. அதாவது ராத்திரி கொஞ்சம் உட்காந்து குடிக்கிறீங்க, ஒரே கப்பில் தான் பானம் பண்ணணும். இப்போ நம்ம சின்ன கப்பலத்துக்கு வச்சிருக்கிறோம். பணக்காரமா ஒரு ஊழியக்காரர் ஒரு கப்பலை தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு இல்லையா, நல்ல கவனிங்க. அப்படிதான் கொடுக்கணும். சரினா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த அரசாங்கத்தில் கூட கொஞ்சம் தேடுதல் இருக்கிற அப்படின்னால நம்ம தனித்தனி கப்பல் என்ன செய்யணும், அதை கொடுக்குறோம். ஏன்னா அந்த கொரோனா வந்த பிற்பாடு கொஞ்சம் கண்டிஷன் கொண்டுனால நல்ல கவனிங்க. ஆனால் ஒரு கப்பலை தான் நம்ம என்ன செய்யணும், பானம் பண்ணணும். அப்போ அந்த ஒரு கப்பலை எல்லாரும் வாய் வச்சு எடுத்துட்டு போறாங்க. நீங்க போய் கப்புகள்லையும் நீங்க சாப்பிட்ற பிளேட்டுகள்லையும் என்ன செய்யக்கூடாது, பிரிவினைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்துல எங்க வாழ்க்கை தானே. இப்படி வஞ்சகமான காரியம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வன்மம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் குறிச்சதான இருதயத்துல ஒரு தவறான அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு தானே அவர்களோட நான் முரண்பட்டு தெரியுது. எப்படி எனக்குள்ள ஏதோ ஒன்று வச்சிருப்பேன், வன்மமா வச்சுக்கிட்டு என்ன செய்யறேன், நான் அது முரண்பட்டு தெரியுது. இந்த மாதிரி காரியத்தை நான் செய்யறதா இருந்தா நிச்சயமா கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் தவிர நான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நான் என்ன செய்யறேன், நான் ஆராதிக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அதை நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது சானே. அடுத்து பாருங்க, கொஞ்சம் குறிப்பிட்டு நம்ம கொண்டு போயிட்டு நான் மட்டும் புறம் கூறுறது டேஞ்சர் வேலை சானே. யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் புறம் கூற போகவே கூடாது சானே. இப்ப இங்க ஒரு சில காரியங்கள் சபையில் நடக்குது அப்படின்னா இதை நீங்க இன்னொரு இடத்துல போய் சொல்லக்கூடாது, உங்களோட சகோதரத்துல போய் என்ன செய்யக்கூடாது. சில பேர் இங்க அப்படி செஞ்சாங்க ஆரம்ப காலத்துல. இன்னைக்கு அவங்களாம் சபைக்குள்ள என்ன செய்யல, இல்ல கடவுளுக்கு வெளியே போட்டாரு. அப்படின்னா இங்க ஒரே பிளேட்ல உட்காந்து சாப்பிட்டாங்கன்னு போய் என்ன போயிருவாங்க சானே. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு போயிடுவாங்க. வேலை செய்யறவங்க எல்லாம் கடவுளுக்கு வெளியே போட்டுருவாங்க. அப்ப வெளியே போட்ட குடும்பங்கள் நீங்க நிறைய குடும்பங்கள் வெளியில இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இங்க ஒருத்தருக்கு புறம் கூறக்கூடாது. ஏன் புறம் கூற கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, நான் ஒரு தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தலை யார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தோட தான் அவயவங்களாக கை காலெல்லாம் இருக்குது. சரி, அப்ப இதெல்லாம் அவயவங்கள்லாம் அதோட சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, நான் இந்த சரீரத்துக்குள்ள இந்த கைக்கு விரோதமா பேசக்கூடாது, இந்த கண்ணுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த சிந்தனை எனக்குள்ள இருக்கணும். ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள ஐக்கியப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, அப்ப அதனால எந்த புறம் கூறுறதுன்றது ஒரு பிரச்சனையை என்ன செஞ்சு விட்டுரும். கோல் சொல்ற நிலைமை என்ன ஆகும், என்ன செய்யும், கோல் சொல்ற வார்த்தை விளையாட்டு போல இருக்கும். அது என்ன செய்யும், உள்ளத்தை பறிக்கும்னு பைபிள் சொல்லிக்குது. அதனால தேவையில்லாத விஷயங்கள் அப்படி பழக்க வழக்கம் இருக்குன்னா அது உடனே நிறுத்திக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, ஐயோ நான் கேடான சிந்திக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய பந்திக்கு நான் ஆயத்தப்படுத்தப்பட்ட உங்களுடைய புள்ள ஆண்டவரே,
உங்களுடைய சகோதரர், உங்களுடைய சகோதரி, நான் எனக்கு இந்த விஷயம் எனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு உங்களோட வாழ்க்கையை நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க கத்திரத்துல உங்களோட விளைவினங்களை கத்திரத்துல நீங்க சொல்லி நீங்க அதுக்காக மனம் திரும்ப வேணும். அடுத்து அவதூறு பண்ணுகிறது. அவதூறு பண்றது என்ன அர்த்தம்? அவதூறு பண்றது என்ன அர்த்தம்? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் போயிட்டு அவதூறா பேசுறது. எப்படி பேசுறது? அவதூறா பேசுறது. என்ன சிட்ட பாருங்க சிட்ட, அப்படிங்க சிட்ட, இப்படிங்க சிட்ட, என்ன பிரதர் அப்படிங்கிறது, அந்த மனுஷன் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு சொல்லி இந்த என்ன செய்யறது, அவர் செய்யறதை தான் சொல்றீங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா செய்யறதை சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா அது அவதூறாக என்ன செஞ்சிருது, அவதூறாக மாறி விடுகிறது. அது பயங்கரம். நல்ல கவனிங்க. நோவாவை குறித்து ஒருத்தன் அவதூறு பண்ணி போடுவான். யார் அவன்? சரி, நோவா நிர்வாணமா படுக்கிறான்னு சொல்லி என்ன போடுவான், போயிட்டு அவதூறு பண்ணிடுவான். எழுப்பி சமைச்சு போடுவான் இல்லையா, அவனை சமைக்கிறது போல பேரனையை சமைச்சு போடுவான், அடுத்த தலைமுறையை சமைச்சு போடுவான். சரிதானே? அப்ப சாபமான விஷயங்கள் அவதூறு பண்ண போகக்கூடாது. யாரை பத்தியும் நம்ம யார்ட்டையும் பற்றி பேசி தேவையான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது. ஒரு சில பேருக்கு நீங்க புறமை குறைகளை நீங்க காங்குவீங்களா இருந்தா, ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்ல சில பலவீனம் காமினா அவங்களுக்காக உட்கார்ந்து தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. சரிதானே? முதல்ல புத்தி சொல்லுங்க, அப்புறம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரிதானே? முதல்ல ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. இதை பண்ணுங்க. ஒரு புத்தி சொல்ல கடமைகள் தான் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லியிருக்கிறது. சரிதானே? அதை நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். அடுத்தது தேவ பகைஞர்கள். தேவனுக்கு பகை. தேவனுக்கு பகைஞராக மாற முடியுமா நம்மளா? தேவனுக்கு பகைஞர்களாக நம்ம மாற முடியாது. சரி, தேவன் வந்து எனக்கு பகையானா என் நிலைமை என்ன ஆகுது? சரி, அது பயங்கரமா போயிடும் இல்லையா? தேவனுக்கு பகை அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி கேட்கிறோம், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகுமா இருக்கு. இந்த வார்த்தை பற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே கேட்டுட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா, நல்லா கவனிங்க, நாம கர்த்தருக்கு பகையாளியாக என்ன செஞ்சிருக்கோம், மாறி விடுவோம். கர்த்தருக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பிடிக்காது அப்படின்னா, அவருடைய வார்த்தையை மதிக்காம விட்டுட்டா அவருக்கு அது பிடிக்காது. சாரி, நல்ல கவனிங்க. ஆகவே அது தேவனுடைய பகையாக மாறிவிடும். அப்புறம் என்ன அர்த்தம்? தேவாதி தேவன் ராஜராஜன் என்று தெரிஞ்சும் சில பேர் தேவ பகைஞர் எப்படி இருக்காங்க, காலுக்கு கீழே இருக்கக்கூடியதான தங்கம், வெள்ளி, பொன், வைரம் இப்படியான உலோக பொருட்களால சில உருவங்களை இதெல்லாம் உண்டு பண்ணி அதெல்லாம் கடவுள்னு வழிபடுற இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மதவாதி மதத்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பகையாக என்ன செய்யறார் இருக்கு. அவங்களெல்லாம் ஆண்டு பாதிக்கிறார். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய நாமத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க தூசிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய பாதத்துக்கு கீழே தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. கடவுள் பாதத்துக்கு கீழே வச்சுக்கிறேன், தூக்கி தலை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் மனுஷனுடைய கைகளினாலே கட்டப்பட்ட எந்த கோவில்களிலும் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. நல்லா கவனிக்கிறது தானே? இந்த நிலையில நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா துராகிருதம் பண்ணுகிறவர்கள். இதென்ன துராகிருதம்? துராகிருதம் என்ன அர்த்தம்? நம்பி கொடுத்ததுக்கு விரோதமாக, அதாவது நம்பிக்கைக்கு விரோதமாக நடக்கக்கூடியவர்கள். அப்படின்னா இது வந்து என்ன அர்த்தம் தானே? இந்த துரோகமான காரியங்களை யோசித்து செய்யக்கூடிய சில காரியங்கள் சொல்றாங்க. நம்பிக்கை துரோகம். இப்ப ஆதாம் ஆண்டு நம்பி இருந்தாரு, ஆனா நம்பிக்கைக்கு என்ன பண்ணிவிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டான். துராகிருதம் இல்லையா? அடுத்தது என்ன? அகந்தை. சில பேர் ஒரு விஷயம் இருக்கு, நான் இப்படித்தான், நீ எவ்வளவு சொன்னாலும் நான் என்ன செய்வேன், எப்படி நீ எவ்வளவு சொன்னாலும் நான் இப்படித்தான், என்னைய மாத்திரம் உனக்கு அப்படின்னு நிக்கிற சில பேர் வாழ்க்கை. இது வந்து அகந்தையை கொண்டு வரும். அப்ப பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, அழிவுக்கு முன்னானது அப்பா பயங்கரமானது. அப்ப யாருக்கெல்லாம் அழிவு வேணுமோ அவங்க அகந்தையா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. யாருக்கு உயர்வு வேணுமோ நீ அகந்தையை என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். நீ எவ்வளவு சொல்ல, நான் இப்படித்தான், நான் சொல்றதான் நீ செய்யணும் தானே, நான் சொல்றதான் நீ செய்யணும். ஏன் சட்டத்திட்டங்கள் தான் என்ன சில முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஒரு சட்டத்திட்டத்தை போட்டிருக்கேன்னா அது வேதத்துக்கு ஒத்தாட் போல இருக்கும். இப்ப நான் பைபிள்ல இருக்கிற சட்டத்திட்டத்தின் படி சபைக்குள்ள ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னா ரைட், ஓகே, அதுக்கு அர்த்தம் பிரியமா இருப்பா. இந்த பைபிள்ல இல்லாத விஷயத்த என்ன செய்யக்கூடாது. கவனிங்க, ஒரு உதாரணம் சொன்னால கவனிங்க. வெள்ளை உடுப்பு தான் உடுத்தணும்னு சொல்லி பெண்டிகோஸ்ட்வாதிகள் சொல்றாங்க. சத்தமா சொல்லணும். இந்த பெண்டிகோஸ்ட்வாதி என்ன செய்யறாங்களா சொல்றாங்க, வெள்ளை உடுப்பு தான் உடுத்தணும். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பார்க்கணும். கவனிங்க. ஏனென்றால் மத்திய புத்தகம் அந்த நீங்க 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி போகும் பொழுது ஆண்டவராகிய காட்டு புஷ்பங்களுக்கே தேவன் இவ்விதமாக உடுத்துவிக்க வல்லவராக இருந்தா அந்த வசனத்தை வாசிங்க இருக்கா, வாசிங்க. 6ஆம் அதிகாரம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் காட்டு புஷ்பங்களை பத்தி படிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்க. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்க. காட்டு புஷ்பம்னா என்ன தமிழ் அர்த்தம்? ஒற்றை சொல். பூ, மலர்கள், மலர், பூ. புஷ்பம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பூக்கு சொல்றது. பூ எங்கேயா பார்த்திருக்கீங்களா? வெள்ளை கலர்ல மட்டும் தான் பூ இருக்கா? என்னென்ன கலர்ல பூ இருக்கு? என்ன கலர்ல
பூ இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்ற காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிக்க முடியுமா இருந்தா உங்களுக்கு உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்குது கேட்கிறார் வந்து. அப்ப இந்த கேள்வி கேட்ட ஒரு கூட்டம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வெள்ளைய மட்டும் தான் உடுத்தணும்னு சொல்லி தெரியுவாங்க. அப்ப வேதத்துல இல்லாத சட்டத்திட்டத்தெல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. இப்ப தவறான விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் சட்டத்திட்டமா சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் சொல்ற காட்டு புஷ்பங்கள் கவனிச்சுப்பார், அது நீளம் சிறப்பு பச்சை கலர் கலரா பூக்கள் இன்னைக்கு என்ன இருக்குது. அந்த கலர்ல ஒரு கலர் உனக்கு உடுத்து வைக்கிறது அவருக்கு கஷ்டமா? வசனம் எவ்வளவு தெளிவா பேசுதுன்னு கவனிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர்கள் அவ்வளவு உடுத்து வச்சு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாரு. இயேசு கிறிஸ்துவே கலர் கலரா உடுப்பு உடுத்தி தெரிஞ்சார். சரி, இவனுங்க வெள்ளை தான் உடுத்தணும்னு சொல்லி சட்டத்திட்டத்தை கொண்டு வருவாங்க. சரி, பிழை, நல்ல கவனிங்க. பிழையான சட்டத்திட்டத்தை எங்க கொண்டு என்ன செய்யக்கூடாது, நான் சொல்றதான் செய்யணும், இல்லைன்னா சபைக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது. நல்ல கவனிங்க, இதுதான் கூடாத விஷயம். அப்படின்னா அது அழிவுக்கு முன்னானதாக மாறிவிடும். அழிவுக்கு முன்னானதாக எங்கட வாழ்க்கையிலும் அப்படிதான் தானே. நான் சொல்றத நீ கேட்கணும். அப்ப ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் இருக்கிறார். தலைவன் சொல்ற நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு மனைவிக்கு சொல்றார். சரி, பிள்ளைகளுக்கு சொல்றார். இது கட்டாயப்படுத்தப்பட்ட விஷயம். அதாவது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஓர்டர் வருது. அங்க ஓர்டர் ஒண்ணு வருது. அந்த ஓர்டருக்குள்ள என்ன செய்யறது, போய்விடுகிறது. சரி, ஓர்டருக்குள்ள போயிட்டா கட்டாயம் அந்த ஓர்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கீழ்படிய வேண்டும். சரி, அதையும் அவன் சொல்ற அன்பால செய்யுங்க. அது என்ன செய்யுங்க, அன்பால செய்யுங்கன்னு சொல்றார். ஏன்னா அன்பால கட்டப்பட வேண்டிய குடும்பமாக மாற வேண்டும். இதான் கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். நல்ல கவனிங்க. அப்ப அகந்தைன்றது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு காரணமாக என்ன செய்வது, மாறிவிடும். அழிவுக்கு முன்னானது அகந்தைனா அது என்ன செஞ்சிடும், வீழ்ச்சிக்கு முன்னானதாக மாறிவிடும். என்ன நல்ல கவனிங்க. அப்ப இந்த நிலையில சானே அகந்தை என்றது உங்க வாழ்க்கையில் யாருக்காவது இருக்குன்னா தயவு செஞ்சு உங்களுடைய இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, இது அகந்தை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வரக்கூடாது, ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு என்ன செய்யுங்க, விடுதலையை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், நீங்க கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, இதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. சானே அடுத்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வாசிங்க, அகந்தைக்கு அடுத்து என்னது, வீம்பு. இது 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 அகந்தைக்கு அடுத்தது இது வந்து என்னது, வீம்பு என்னது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறவியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான்னு இருக்கு. எப்படி இது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுது, அடிக்கடி புத்தி சொல்றோம், அடிக்கடி கடிந்து கொள்கிறோம். ஆனா என் பிறனியை நான் என்ன செய்யறது, எப்ப பார்த்தாலும் கடினப்படுத்தி கொண்டே திரிவனா இருந்தா என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஒரு நாள் சடிதி நடந்து வாழ்க்கை இப்படிங்கிறத சடிதா, இப்படிங்கிறத சடிது. இந்த சத்தம் வர்றதுக்கு கூட லேட் ஆகும். ஆனா அந்த தன் பிறவியை கடினப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு வரப்போற ஆபத்து, அதுக்கு அதையும் பார்க்க ஸ்பீட்ல என்ன செஞ்சிடும், அவனுக்கு அது வந்துவிடும். வீம்பு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. வீம்புக்கு கத்திய முழுங்கின கதை கலப்பாங்க, அந்த காலத்து பழமொழி சொல்லுவாங்க. வீம்புக்கு கத்தி முழுங்கினான் அவர் தானே. அப்ப பெரிய வீம்பு, அளவுக்கு மிஞ்சின வீம்பு தானே. என்னை யாராவது அப்படிதான் இருப்பேன், நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது தேவையில்லாத கதையில காட்டிக்கிட்டு அந்த என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன புரிய அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறது இல்லை நான் தானே. என்னுடைய சுபாவம் மாற வேண்டும். இதெல்லாம் எதுக்குள்ள வருது அப்படின்னா குணாதிசயங்களுக்குள்ள வருது. நல்ல கவனிங்க, எங்களுடைய குணாதிசயத்துக்குள்ள வர வேண்டியது 23 பகுதி. ரொம்ப கவனமா இருக்கும் எங்க வாழ்க்கையில. சதானே வீம்பு இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள். பொல்லாதவைகளை யோசிச்சு பிணைக்கிறது. எப்படி பண்ணுனா, எப்படி செஞ்சா எதை எப்படி சாதிச்சிடலாம் அப்படின்னு என்ன செய்ய திட்டமிடுறது, நம்ம வாழ்க்கையை நம்ம திட்டமிடுறது. சானே இந்த திட்டமிடுதல் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இது எங்களுடைய குடும்பத்தில இருக்கட்டும், எங்களுடைய வீட்டில் இருக்கட்டும், எங்களுடைய வளவுகளில் இருக்கட்டும், நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் என்ன சொல்லக்கூடாது, பொல்லாத அடுத்தவர்களுக்கு சொந்தமானதை கூட நாம் என்ன பண்ணக்கூடாது, அபகரிச்சு கொள்ளவோ அதை நாங்கள் இச்சிக்கிறதுக்கு வாழ்க்கை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. சார் நல்லா கவனிங்க. சாரே ஒரு பிள்ளை சொல்லுது, என் ஃப்ரெண்டுங்க நல்ல ஃப்ரெண்டு தானே, ஏன்ட்டு நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு தெரிஞ்சேன். கடைசியில் அந்த இதுதான் என்னுடைய நண்பர், என்னுடைய லவ்வர்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் பார்த்தாக்கா ஏன்ட்டு லவ்வர் அது கொத்திட்டு போயிடுச்சு தானே. இப்போ என் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு சொல்லி அவர் பிள்ளை சொல்லுது. நல்லா கவனி, இவன் பார்த்துங்க எப்படி விளையாட்டு தானே. இவர்தான் லவ்வர்னு சொல்லி கொடுத்தவொடனே அந்த லவ்வரை கொத்திட்டு போயிட்டா அவர் பிள்ளை சரி பண்ணாம சொல்லி அழுகுது. சார் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அதெல்லாம் பயங்கர விளையாட்டு நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு. சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சொத்து சோதனைகள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பொல்லாதவைகளை யோசிச்சு பிணைச்சு செயல்படுற சில காரியங்கள் வந்து சரியான தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது. ரைட். அடுத்தது என்னது, பெற்றாருக்கு கீழ்படியாதவர்கள் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. கட்டாயம் பெற்றவர்களுக்கு கீழ்படியலைன்னா நல்ல கவனிங்க, இப்பயும் நீங்க கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில தான் செய்யப்பட்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. இப்ப நான் சுவிசேஷத்தினாலதான் உங்களை பெற்றெடுத்திருக்கிறேன்.
சுவிசேஷ வசனத்தை உங்ககிட்ட கொண்டாந்து சுவிசேஷம் கூட சொல்லிக் கொடுத்து ஆவிக்குரிய ரீதியில் உங்களை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் அதானே நம்மளை பெற்றெடுத்த தகப்பன் நிலைமையில இருக்கிறேன் நான். அப்ப எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம செயல்படுவீங்கன்னு சொன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தரால் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில தான் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க. இதை நீங்க மறந்துடக்கூடாது. சானே நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்வீங்க, நீங்க மாறுவீங்க. அடுத்தது என்னது? உணர்வில்லாதவர்கள். உணர்வில்லாதவர்கள் என்ன அர்த்தம்? எருவ மாட்டில் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கதை. ஏன்னா உணர்வே இல்லை. எவ்வளவு தான் சொன்னாலும் எவ்வளவு தான் தண்ணியை போய் தண்ணியை ஊற்றினாலும் உணர்வே இல்லாத மாதிரி கிடைக்கிறது. அதான் அது மரத்து போனதுக்கு சமமான விஷயங்கள், மரத்து போன காரியங்கள் சமம். அப்ப மரத்து போனவர்கள் போல நாம் இருக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில அவருக்கு அந்த ஆணி அடிக்கும் போது அவர் கூக்குரலிட்டு சத்தம் போட்டு கத்துறார். அவர் உடம்புல கொண்டு போயிட்டு அந்த சவுக்கால் அடிக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, வந்து உயிர் போற மாதிரி சத்தம் போட்டு கத்துறாரு. அவருக்கு அந்த வருத்தம் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த இந்த கடவுள் என்று நமஸ்கரிக்காம போகக்கூடிய சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க உடம்புலையே ஈட்டியை குத்திக்கிடுவாங்க, தங்க உடம்புலையே கம்பியை குத்திக்கிடுவாங்க, எல்லாம் குத்திக்கிடுவாங்க, உடம்புல ஒண்ணுமே இல்லாத மாதிரி குத்திக்கிடுவாங்க. இந்த உணர்வு இல்லாத நிலைமை இருக்கக்கூடாது ஒரு நாள். சாரி, இதெல்லாம் மரத்து போன மாதிரியான வாழ்க்கையை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலையை பண்றது. இவங்களுக்கெல்லாம் ஆண்டுடைய சாபம் என்ன செஞ்சிடும், கடந்து வந்துவிடும். இந்த மாதிரி வேலை நம்ம செய்யக்கூடாது. சாரி, நம்ம எப்பயுமே உணர்வு எப்படிப்பட்ட உணர்வுனா எனக்கு குத்துனா எனக்கு எப்படி வலிக்குதோ அப்படின்னு அடுத்தவனுக்கு என்ன செய்யும், வலிக்கும் என்ற நினைப்பு இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேணும். அடுத்தது உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள். எங்களுக்கு வந்து கட்ட உடன்படிக்கை கொடுக்குறார். பழைய ஏற்பாடுன்னு சொன்னா பழைய உடன்படிக்கை, பழைய ஒப்பந்தம், பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சொன்னா புதிய ஒப்பந்தம், புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. புதிய உடன்படிக்கைன்னா இது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அப்ப இந்த சபையில தேவன் உடன்படிக்கை கொடுக்கிறார், புதிய உடன்படிக்கை கொடுக்கிறார். இந்த சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் நீ கீழ்படிச்சுதான் என்ன செய்யணும், நீ நடக்க வேண்டும். ஏனென்றால் அதாவது இந்த சபையின் அப்படின்னா அவர் தன்னை கண்மலை ஆக்கி கொண்டு அந்த கண்மலையின் மேல கட்டப்பட்ட சபை என்று புதிய ஏற்பாட்டுக்கு தன்னை குறித்து அவர் என்ன செய்யறான், வெளிப்படுத்துகிறார். அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ள வர்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து என்ன செய்யறவங்க நடக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மீறுகிறவர்கள், மீறுதலுக்கு உட்படுறவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உடன்படிக்கை கொடுத்துட்டு அந்த உடன்படிக்கையை கை கொண்டு நடக்க தெரியாது, அதை விட்டு மீறி நடக்க பார்க்குது. சரி, அதை விட்டு என்ன செய்யறது, மீறி நடக்க பார்க்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி சொல்றாங்க? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். இது வந்து கர்த்தர் கொடுத்த புதிய உடன்படிக்கை. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இது புதிய உடன்படிக்கையின் சட்ட திட்டங்கள் கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடியதான சகோதரர்கள் சகோதரிகளுக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்ப இந்த வீடெல்லாம் கூட்டி சபையை கூட்டி பாய் போடுறவங்க, அதுக்கு சபையை கூட்டி பாய் போடுறது அவங்க விட்டு வேலை, நம்ம இப்படி தூக்கி போயிடணுமா அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நல்லா கவனிங்க. சும்மா சம்மந்தம் இல்லை. ஒரு சில வேலைகள்னால இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா செய்த தொழில் நிமித்தம் ஒவ்வொரு ஜாதிகளை பிரிச்சு வச்சிருந்தோம். அந்த காலத்துல சரி, கூட்டுறவனுக்கு அவன் என்ன பேர் வச்சிருந்தான்? வாசல்களை உழவுகளை கூட்டுறவனுக்கு என்ன பேர் வச்சிருந்தான்? தெரிஞ்சாலும் எப்படிப்பட்ட பேர் வச்சிருந்தான்னு சொல்லி உலகத்தை வச்சிருக்கிறான், இன்னைக்கு வச்சிருக்கிறான். சரி, அப்ப சபைக்குள்ள நாம அப்படி வைக்கணுமா? சபை உள்ளது கூட்டுறவனுக்கு தொலைக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு பேரு, சரி, நாக்கால உட்கார்றவனுக்கு ஒரு பேரு, எலும்பி நிற்கிறவனுக்கு ஒரு பேரு, உட்கார்ந்துருக்கிறவனுக்கு ஒரு பேர். நல்ல கவனிங்க. அதெல்லாம் சபைக்குள்ள என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில செய்ய முடியாது. நல்ல கவனிங்க. சரி, ஒருத்தருக்கு சோற போட்டா இன்னொரு கறியை போடு. சரி, இல்லை ஒருத்தர் ஏதாவது உன் கண்ணால் எதை பார்க்கறியோ அதை நீ செய்ய அப்படின்னா நாம எல்லாரும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் என்ன பண்ணிட்டு இருக்கணும், எங்களுக்குள்ள ஏக சிந்தை இருக்கணும், எங்களுக்குள்ள ஏக யோசனை இருக்கணும், மீறி நடந்துடக்கூடாது. அதான் சொல்ற என்ன சொல்றாருன்னா உன் சகோதரனை வீணன் என்று என்ன செஞ்சிடாங்க. இவன் என்னது நமக்கு என்னத்துக்கு? அப்படி நம்ம வீட்டுல எல்லாம் இருந்தே எப்படி நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கு. சரி, இவன் நமக்கு என்னத்துக்குன்னு சிந்திக்க போயிடாது. உனக்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் அதுல ஒண்ணு கெட்டு போனா ஒரு சகோதரருக்கு வந்து நீ கட்டாயம் ஒண்ணு என்ன செஞ்சாகும், நீ வாங்க வேண்டி வரும். நல்லா கவனிங்க. அப்ப எனக்கிட்ட எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் செய்ய முடியும்ன்ற தேவையில்லாத எண்ணங்கள் உனக்கு வச்சிருக்கிற அப்படின்னா நீ உன் சகோதரரையோ உன் சகோதரியோ உனக்கு தேவையில்லைன்னு நீ என்ன செய்ய முடிவு பண்ற. உன் சகோதரி நீ உனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்றனா நல்லா கவனிங்க. நீங்க என்னத்துக்கு ஆளாகுவீங்க? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஆளாகிடுவீங்க. இது பெரிய பயங்கரமான விஷயம். ஆலோசனை சங்கத்துக்கு பைபிள வாசிங்க. ஆலோசனை சங்கத்தின் தீர்ப்புக்கு ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவர்கள் நான் மட்டும் தான் படிச்சுக்கிறேன்.
அவன் அந்த புள்ள படிச்சில்ல, அந்த பொடியன் படிச்சில்ல, தானே இவங்க நம்ம சகோதரன் சகோதரி ஏற்றுக்கொள்ள முடியுமா? எரி நரகத்துக்கு எதுவாய் எரி நரகத்துக்கு எதுவா? எரி நரகத்துக்கு போனா என்னது? நரக தண்டனை. நரக தண்டனையை கற்றுக் கொடுத்துருவார். நல்லா கவனிங்க. அப்ப அவங்க வீணன் என்றெல்லாம் பேச முடியாது. சரி, அடுத்தது என்ன சொல்லப்படுது சகோதரர்களை பத்தி? ஆகையால் நீ பலிபீடத்துக்கு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வந்துட்டீங்கன்னா உன் காணிக்கையை செலுத்த. உன் காணிக்கை என்ன அர்த்தம்? பலி. என்ன பலி? துதி பலி, நன்றி பலி, ஆராதனை பலி சொல்லி பலி செலுத்துறோம்ல. இந்த பலிகள் செலுத்த வந்து உட்கார்ந்து இருக்கிற நேரம் உன் சகோதரனுக்குள்ள உனக்கு ஏதாவது பாகுபாடு பிரச்சனை இருக்கா, உன் சகோதரிகளுக்குள்ள ஏதாவது முரண்பாடான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா நீ அந்த பலி செலுத்துறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே போய் நீ என்ன பண்ணிடணும்? நீ அவங்களுக்குள்ள ஒப்புரவாகி அவங்கள சந்தோஷமா சமாதானமா ஏற்றுக்கொண்டு அவங்கள கட்டி பிடிச்சி அவங்கள வரவேற்று கண்ணத்தோட கண்ணை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இல்லாம நீ கர்த்தரை ஆராதிக்கிறீங்கன்னா நல்லா கவனிங்க, நீங்க கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்றது மிக மிக 100க்கு 100 உண்மை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப தெளிவா சொல்றாருல. அப்ப இதெல்லாம் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் மீறக்கூடாது. மீறுகிறவர்கள். அடுத்து சுபாவ அன்பில்லாதவர்கள். சுபாவ அன்புன்னு என்ன அர்த்தம்? சுபாவ அன்புன்னா என்ன? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லி தீர்மானித்து மனுஷனை உண்டாக்கும் பொழுது தேவ அன்பை தான் மனுஷனுக்கு கொடுத்து படைச்சார். தேவ அன்பு. அந்த தேவ அன்பு எனக்குள்ள நிலைச்சிருக்கணுமா இருந்தா, அந்த தேவ அன்பு எனக்குள்ள நிலைச்சிருக்கணுமா இருந்தா நல்லா கவனிங்க. சாரே வாசிங்க 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 16 வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு பத்தி நமக்கு தெரியும். அன்பு இன்னதுதான் எங்களுக்கு தெரியும். ரைட், வாசிங்க. நாமும் சகோதரருக்காக சகோதரிக்காக ஜீவனை கொடுக்க ஜீவனை கொடுக்கிறதுக்கே கடனாளிகளா இருக்கிறோம். நம்மலாம் யாரு சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் ஜீவனை கொடுக்க, உயிரையே கொடுக்கறதுக்கு கடன்பட்டு கிடக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள சரிதானே, என்னடா ஒரு சேடு கொடுக்க மாட்டீங்க, ஒரு மாத்திக்கடிக்கு ஒரு சீலை கொடுக்க மாட்டீங்க, ஒரு கவுன் கொடுக்க மாட்டீங்க, சரிதானே? கொடுக்காதா? உனக்கு அன்பு இருந்தா உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உன் சகோதரனும் உன் சகோதரிக்கும் ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்? ஜீவனையே உனக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிற, நீ கடன் பட்டிருக்கிறனா நீ இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்? வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உள்ளவனா இருந்து நல்லா கவனிங்க. இந்த வசனம் மிக முக்கியம். இந்த உலகத்துல நமக்கு நிறைய ஆஸ்தி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வீடு வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் 2 2 3 3 4 4 5 5 வச்சிருக்கேன், நான் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஓகே சாரி. ஆனா பைபிள் என்ன சொல்றது அப்படின்னா, ஒருவன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, ஒருவன் வஸ்திரம் இல்லாதிருந்தால் அவனுக்கு என்ன செய்? வஸ்திரத்தை கொடு. இது புதிய உடன்படிக்கை. இதை நீ மீறிவிடக் கூடாது. நல்லா கவனிங்க. அப்ப இவ்வளவு ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டும் தன்னுடைய இருதயத்தை அவனுக்கு அடைச்சு வச்சுட்டா அவனுக்குள் சுபாவ அன்பு நிலை கொண்டிருப்பது எப்படி பாத்தீங்கன்னா, ஆண்டோட வார்த்தை எவ்வளவு தெளிவா பேசுது பாத்தீங்கன்னானே. சுபாவ அன்புனா என்னது? தேவனுடைய சாயலாக தேவன் எனக்கு தன்னுடைய சாயலை கொடுத்து படைக்கிறார்னா எனக்கு அன்பு என்றது என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற நீதி சட்டத்துல ஒரு சட்டம். முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் கனினா என்ன கனி? அன்பு. அதுதான் பிரதானமா இருக்க வேண்டியது. இந்த அன்பு எனக்குள்ள இருக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்குதா? உங்களால எல்லாம் முடியுதா? நான் இந்த கடந்த வாரத்தை சில இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கெல்லாம் சில காரியங்களை பொதிகளை கொடுத்தோம். இது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருப்பீங்க. எனக்கு எல்லாம் கருத்து தந்துக்கிறார், நான் உடைக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குது, விஷயம் கிடையாது அப்படின்னா நீங்க எங்ககிட்ட முன்கூட்டி சொல்லிடுங்க. எப்படி சொல்லிடுங்க? எனக்கு ஓகே பிரதர், இப்படிதான் விஷயங்க, நீங்க அதை இன்னொரு ஏழைக்கு என்ன செஞ்சுருங்க. இப்படி முன் வந்தீங்கன்னா இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறது. அதுதான் சானே. ஆனா மாறாக சானே எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் சந்திக்கிறான்னு சொல்லி நாம முன்னோடியே வந்து நிக்கிறோம் அப்படின்னா நான் இன்னும் கத்திரத்திலிருந்து ஆசீர்வாதம் என்ன செய்யறேன்? நான் பெற்றுக்கொள்ள அப்படின்றது அர்த்தம். நான் இது உங்களுக்கு யோசனையாக சொல்றேன். நல்லா கவனிங்க. கட்டளையாக இல்ல, யோசனையாக சொல்றேன். எதுக்கு அப்படின்னா நீங்க வளர்றதையும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் கர்த்தருக்கு முடியல சாட்சியாக என்ன செய்யுங்க? காண்பீங்க. அவ்வளவுதான். கர்த்தர் இன்னும் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். நீங்க இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யாத கொடுக்கலாம். அவ்வளவுதான் சானே. அப்ப நம்மகிட்ட எல்லாம் ஆசை இருக்கு. ஆனா என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன செய்யறாங்க? நான் என்னுடைய இருதயத்தை என்ன செய்யறேன்? நான் அடைச்சுக்கிட்டா எனக்கிட்ட தேவன்பு சுபாவன்பு நிலைத்திருக்க முடியவே முடியாது. அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் அடுத்து இணங்காது. எதுக்கும் இணங்கி நடக்கிறது இல்லை. இணக்கம்னு என்ன அர்த்தம்?
நிச்சயம் வாங்க ஜெபம் பண்றதுக்கு அப்படின்னா ஜெபத்துக்கு வர்றாரு. சாரி ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னா ஒருமனப்பட்டு இணங்கி நடக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. சனிக்கிழமை நானும் என் பிள்ளைகள் மட்டும் உட்காந்து இணைஞ்சிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சரிதானே? திடீர்னு ஒரே ஒரு ஆத்மா மட்டும் ஓடியாரும். மற்றபடி இங்கே யாருமே என்ன செய்யறதில்லை, ஒருத்தர் வாரம். ஆனால் நிறைய பிரச்சனை நடந்துக்கு இருக்கு, ஜெபிக்கிறது போட மாட்டோம். சாரி, ஏன்னா நாங்கள் இணங்கி நடக்க தெரியாது, இணக்கப்பட்டு நடத்துறது எங்களுக்கு புரியாது. ஒரு ஊழியர் எனக்கு மட்டும் தான் ஊழியத்தினுடைய தாகம் இல்லை, உங்களுக்கும் இந்த சபையை குறித்த ஒரு தாகம் என்ன செய்யணும் இருக்கும். உங்ககிட்ட இருக்காக நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும், இப்படி ஐடியா ஒன்று இருக்குது செய்வங்களா, நீங்கள் போகணும் அங்கே போகணும். ஓகே, இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நேற்று எங்கள் சகோதரர் வந்து அவர்கிட்ட யார் ஒரு பொடியை வர சொல்லிக்கிறார், உடனே என்னை கூட்டி போனார். போயிட்டு இப்போ இந்த நிலைமையில போயிட்டு உட்காந்து அவங்க வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரது கத்தனை நினைஞ்சா எங்களுக்கு கிருபை செஞ்சா. இது எல்லாம் தேவை. இதுதான் எங்களுக்கு இணங்கி செயல்படக்கூடிய காரியங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நான். சாரி, இதுக்கு இணக்கம் இருக்கணும் கட்டாயம். அடுத்தது இரக்கம் இல்லாதவர்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை வாசிக்க வாசிகள். இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதாவது நாங்க இறக்கப்படுவோம், இறக்கப்பட்டு சில காரியத்தை பண்ணுவோம். ஆனா மனுஷராளிகள் கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? மனுஷராளிகள் என்ன கிடைக்கும்? எங்களுக்கு கெட்டது தான் கிடைக்கும். நாங்க யாருக்கெல்லாம் இறக்கப்படுறோமோ மனுஷர்கள் எங்கிட்ட எல்லாம் வாங்கிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எங்களை அப்படி போயிட்டு நினைஞ்சு போயிடுவாங்க, தூட்டிட்டு போயிடுவாங்க, கெட்டது நடக்கும். ஆனா நாங்க இரக்கமுள்ள சுபாவம் எங்க இருந்து வருதுன்னா அது தேவனுடைய சுபாவம். தேவன் எப்படி மனுஷன் மேல இறக்கப்பட்டார், யார் மேல இறக்கப்பட்டார்னா பாவம் செஞ்சு புட்டிச்சு வெறிச்சு நரகத்துக்கே தகுதியா இருக்கிறேன் என்ற எண்ணத்தை தகுதியா இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைமையில் இருக்க மனுஷனை பார்த்து இறங்கி வந்து அவனை விடுதலை ஆக்குவதற்கு தேவ தயவு இந்த உலகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அது அவருடைய இரக்கம் தான் இங்க கொண்டு வந்துச்சு. அவருடைய இரக்கம் தான் கொண்டு வந்து அந்த இரக்கம் எனக்கு இருக்க. நான் இறக்கப்படுறேன் அப்படின்னா எனக்கு தேவன் இரக்கம் செய்வார். என்ன நோக்கம் எப்படி இருக்கணும்? நான் இறக்கப்படணும் எல்லாரும் மேலையும், மனுஷன் என்ன வேணும் போட்டும். ஆனா எவ்வளவு இறக்கப்பட்டாலும் என் தேவன் எனக்கு என்ன செய்வார்? என்னை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருப்பாங்க இங்கே. நான் சொல்லி எதுவும் பேசிட்டு போ. ஆனால் என் தேவன் என் மேல இறக்கமுள்ளவராகவே நினைச்சிருக்கிறார் இருக்கிறார். ஆகவே அதை யாராலும் தலைப்படுத்த முடியாது அப்படின்னு நான் பேச அமைதியாக. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் அதை செய்து கொண்டிருப்பார். அப்ப இறக்கமுள்ளதாக நாங்கள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்று தானே தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து சரிதானே எப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்து அக்கம் போது இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து சரிதானே பிரச்சனைகளை உண்டு பண்ற கூட்டமாகவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் தாங்க மட்டும் பண்றது இல்ல, என்ன பண்றாங்க எல்லாருக்கும் சொல்லி வேலை கொடுக்குறது. நான் இப்படித்தாங்க இருப்பேன், நீங்களும் அதே மாதிரி என்ன செஞ்சுக்கணும் இருக்குங்கன்னு சொல்றது இல்ல. நீ இந்த சட்ட திட்டங்களை உன்னுடைய சகோதரனுக்கோ உன் சகோதரிக்காரோ உன் புருஷனுக்கோ உன் மனைவிக்கோ உன் பிள்ளைகளுக்கோ நீ சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்யறனா இது வேதத்தினுடைய ஆதாரத்துல இருக்கான்னு கண்டுபிடி. முதல்ல நீ சொல்லிக் கொடுக்குற காரியம் வேத ஆதாரத்துல இருக்கா, வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதா? வேதத்துல எழுதப்பட்டிருந்தால் நீ உன் புருஷன்கிட்ட பேசு, உன்னுடைய மனைவி கிட்ட பேசு, உன் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுத்து உன் சகோதர சகோதரர்கள்ட்ட நீ உன்னுடைய காரியங்களை என்ன செய்ய சொல்லிக் கொடுத்து செயல்படுத்து. இதுல இல்லைன்னா தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாத, அவசரப்பட்டு இந்த வேலையில இணைஞ்சு விட்டுறாத, செஞ்சு விட்டுறாது. ஏனென்றால் நீ நரக தண்டனைக்கு பாத்திரங்களாக என்ன செய்ய வேண்டி வந்துடும், மாறிவிடும். நல்ல கவனி. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் தானே, 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு காரியத்தை பேச 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். நாம் அவரோட ஐக்கியப்படுவோம். எவரோட? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டுவோம். நாங்கள யாரு? சொல்லுங்க. நாங்கள யாரு? இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள். நாங்கள யாரு? கிறிஸ்தவர்கள் சொல்லி நல்ல கவனி, கிறிஸ்தவர்கள். ஆனா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்திய தேவனோடு நடக்காமல், சத்தியத்தின்படி என்ன அர்த்தம்? சத்திய தேவனோடு சத்திய தேவனோடு நடக்காமல், சத்தியத்தின் படி என்ன அர்த்தம்? சத்திய தேவனோடு நான் நடக்கல, பொய்னா என்ன அர்த்தம்? பிசாசோடு நினைஞ்சிட்டு இருக்கேன். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? பொய் என்னது? பொய்க்கு பிதா யாரு? சாத்தான். பொய்க்கு பிதாவை சாத்தானோடு நடக்கிறேன் அர்த்தம். நல்ல கவனி. திருப்பி வசனத்தை வாசிங்க. நாம் அவரோட அப்படின்னா நாம் கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கிறோம், சேர்ந்திருக்கிறோம், ஐக்கியப்பட்டிருக்கிறோம் சொல்லியும் இருட்டில நடக்கிறவர்களா இருந்தால் சத்திய தேவனோடு நம்ம நடக்காம பொய் சொல்ற பிசாசோட நடந்துட்டு இருக்கிறோம். நல்ல கவனி. பொய் சொல்ற பிசாசு, பொய் சொல்ற சாத்தானோட நடந்துட்டு இருக்கிறோம். ஐக்கியம் இல்ல. தேவ சபையிலே இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரதானமானது தேவனோடு இருக்கக்கூடிய
ஐக்கியம். இந்த ஐக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில தவறு இருக்குதுன்னா, உன்னால ஐக்கியப்பட முடியாத நிலைமையில உன் இருதயம் கடினப்பட்டு இருக்குதானால் நீ உன்னையே நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 23 விஷயங்கள் அடக்கப்பட்டிருக்கிற அதாவது ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் உனக்கு இருக்கக்கூடிய சில பழக்க வழக்க காரியங்கள் இருக்குமா இருந்தா நிச்சயமா உன் இருதயம் கடினப்பட்டு தான் இருக்கும். அப்ப அந்த இருதயம் உன்னை எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யாது? விடாது. தேவனோடு உன்னை ஐக்கியப்படுத்துறதுக்கு என்ன செய்யாது? விடாது. அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டாந்துடும். அது என்ன மாதிரி ஆபத்தை நல்லா கவனிங்க. நீங்க உலகத்துல ஏதோ மெச்சரிச்சு போயிடலாம். எப்படி நீங்க சிங்கிள் அடிச்சா அடிப்பீங்க, இல்ல போ அடிச்சா அடிப்பீங்க, சிக்ஸ் அடிச்சா அடிப்பீங்க, அது உங்க பிரச்சனை. அது சாரி. ஆனா என்ன பிரச்சனை நல்லா கவனிங்க சாரி. கடைசியா அடி கத்துறதுல இருந்து என்ன செய்யும்? உங்களுக்கு விழுந்துடும். நீங்க தேவனோடு கூட இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையை ஏமாத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க நரகத்துக்கு என்ன செஞ்சிருவீங்க? சொந்தக்காரர்களாக ஆக்கிடுவீங்க. இது மிகப்பெரிய வேதனைக்கு உரிய விஷயம். நல்லா கவனிங்க சாரி. ஆகவே நாங்கள் எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு எங்கள் கண்கள்